இந்த ஆராதனை நேரத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது, புல்லை போல உலர்ந்து போகிறேன். ஆனால் கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் மாறாதவராய் அவர் காணப்படுகிறார். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் அவர் ஜனங்களுமாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே இந்த நேரத்திலே நாம் தேவனை நாம் துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை நாம் இந்த நேரத்திலே உணரலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் நம்மத்திலே உலாவி ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஏற்படுத்தி அதிலே அவர் தங்குகிறவராய் காணப்படுகிறார். இது நான் தங்கும் இடம், இதிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லும் வண்ணமாய் நம்முடைய காரியங்கள் இருக்கத்தக்கதாய் நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆராதனைக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாம் அவருடைய அந்த திருவிருந்திலே பங்கு கொள்ள போகிறோம். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டியவைகளை நாம் சரி செய்து கொள்வோம். ஒரு சிறு தீய குணம், கெட்ட குணம், மற்ற எல்லாவற்றையும் நாரி பரிமள தைலத்தை, நல்ல வாசனை உள்ள பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஆகவே நமக்கு எவ்வளவுதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் கூட ஒரு சின்ன காரியத்தின் நிமித்தமாக மற்ற எல்லாமே கெட்டு போகாதபடிக்கு தேவனே இந்த நேரத்தில் அந்த சின்ன கெட்ட குணத்தை கூட என்னை விட்டு நீக்கி போடுமப்பா என்று சொல்லி கர்த்தருடைய அன்பினாலே நாம் இந்த நேரத்திலே ஆட்கொள்ளப்படுவோம். முற்றிலுமாய் அவருடைய அன்பிற்கு நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். எந்த விதமான கட்டாயமும் இன்றி நமக்காக நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு, எவ்வளவு பெரிய தியாகம். நாம் ஒன்றும் இல்லாதவர்கள், நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போ அந்த எண்ணத்தோடு கூட இந்த ஆராதனையில் நாம் ஈடுபடுவோம். சிந்தனைகள் சிதறவிடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்வோம். தகப்பனே, சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒருமுகப்படுத்தி உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துடலும் அப்பா. இந்த நேரத்திலே நாங்கள் துதிக்கும் துதி உமக்கு பிரியமான ஒரு பலியாக இருக்கட்டும். ஸ்தோத்திர பலிகள் தகப்பனே உமக்கு பிரியமானவைகள் அப்பா. எங்களை அதற்காகத்தான் நீர் உண்டாக்கி இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி ஆலயத்தின் நன்மையால் சம்பூர்ணமாய் திருப்தியாகி அவர்கள் திரும்பி செல்லத்தக்கதாய் நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தலும். ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்பட வேண்டுமாய் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சங்கீதம் வாசிக்கும் பொழுது அந்த நேரம் தகப்பனே உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். செய்தியின் நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பேச வேண்டுமாய், இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எல்லா பகுதிகளிலும் உடைய கிருபை மாத்திரம் விளங்கட்டும் தகப்பனே. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரம்பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமா இல்லைனாலும் இப்போ சந்தோஷமா துதிக்க போகிறோம். ஆமென். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா, துதிக்கலாமா? இன்னும் நிறைய பேர் எந்திரிக்க முடியலையோ, ஆண்டவர் பலத்தை தரப்போகிறார். எழுந்து நிமிர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, கைகளை உயர்த்தி துதிப்போமா, சந்தோஷத்தோடு பாடுவோமா, சமாதானத்தோடு பாட போகிறோம், விடுதலையோடு பாட போகிறோம், பலத்தோடு பாட போகிறோம். அவர் தான் நம்மளுடைய ஆராதனை நாயகர். அவர் ஒருவர் தான் வேந்தன், சர்வ லோகத்தையும் படைத்த தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர் ஒருவர் தான். நன்றி சொல்லுவோமா?
கடந்த 3 மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். அற்புதமாய் அதிசயமாய் நடத்தியிருக்கிறார். நன்றி ராஜா. வாய்களை திறந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுப்போம். அப்பா, நீர் நல்லவர், வல்லவர், நீர் போதுமானவர் ராஜா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. உன்னத பாட்டிலே இப்படியாக சொல்லுகிறது, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் அவர் சிறந்தவர். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 இயேசு இப்படியாக தன்னை குறித்து சொல்கிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன். ஆமென். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். பாடலாமா? சந்தோஷத்தோடு பாடலாம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை நம்ம தொழணும். எல்லா சூழ்நிலைகளும் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். பாடலாமா? ஆராதனை
ஒருவர் தான். துதிக்கும் போது கிருபை பெருகுன்னு சொல்லியிருக்கு. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம்? கவலை கண்ணீரோடு கஷ்டத்தோடு வந்திருக்கோமா? ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, அப்பா நான் கவலையோடு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கேன், ஆனாலும் கூட நான் மனமகிழ்ச்சியாயுமே நான் துதிக்க போகிறேன். மாலையில் அழுகை என்றால் காலையிலே அதை களிப்பாய் மாற்றுகிற தேவன். ஆமேன். நேற்று ஒரு வேளை நம்ம அழுதிருக்கலாம், ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீர் சிந்திருக்கலாம். ஆனால் அதை இந்த வேளையில் ஆண்டவர் அந்த கண்ணீரை, அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஆமேன். அவரை போல யாரும் இல்லைங்க நம்மளை நேசிக்க. அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு இல்லை. நாம தேடி போல, அவர் நம்மை தேடி வந்த அந்த அன்பு எவ்வளோ பெருசு இல்லை. மனிதர்களுடைய அன்பு கொஞ்ச நாளைக்கு இல்லை சூழ்நிலையின் காரணமாக மாறலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர் ஒருவர் தான் இல்லை. ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமேன். நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை மாத்திரம்தான். பலத்தோடு இருப்பது அவருடைய கிருபை மாத்திரம்தான். ஆமேன். அவரை போல நேசிக்க ஒருவரும் இல்லை, ஒருவரும் கிடையாது. அவர்தான் நம்மளுடைய ஆதாரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீர்தான் எங்களுடைய ஆதாரம்னு சொல்லுங்க, நீர்தான் எங்களுடைய நம்பிக்கைன்னு சொல்லுங்க, நீர்தான் எங்களுடைய பலன்னு சொல்லுங்க. அப்பா நீர்தான் எங்களுடைய சொத்து, நீர்தான் எங்களுடைய சொந்தம்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க. பாஸ்டர்கள் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அப்பான்னு சொல்லும்போது அந்த உறவு அப்படிப்பட்ட உறவு, பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் இருக்க உறவு அப்படிப்பட்ட உறவு. நம்ம நோக்கி கூப்பிடும்போது அப்பான்னு சொல்லும்போது அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அமேன், அமேன். மரணத்தின் பாதையில கூட நம்ம மனம் தளர்ந்து நின்று இருக்கிறோம். எத்தனையோ பேர் மரணத்தின் விளிம்பில் இருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார்ல. உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர், அப்பா நான் மரணத்தின் விளிம்பில் இருந்தனே, ஆனாலும் கூட என்னை தூக்கி நிறுத்து, இன்று ஜீவனோடு உம்மை ஆராதிக்க கிருபை செய்திருக்கிறீரே, நன்றி சொல்லுவோமா? அவருடைய கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார்ல. அமேன். பாடலாமா? கலங்கி நின்ற வேலையில கூட கண்ணீரை துடைத்து காலமெல்லாம் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன். அமேன். உம்மை
யாவும் கர்த்தரை துதிப்பதாக அழகா சொல்லியிருக்கு. கர்த்தர் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? மறுபடியும் சொல்லுவோம். நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். எங்கே இருவர் மூவர் கூடி அவருடைய நாமத்தினாலே துதிக்கிறார்களோ செபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதோ நம் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார், நம்மை தொட போகிறார், தொட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே எங்களை தொடுங்கன்னு சொல்லுங்க. நான் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் கலக்கத்தோடு வந்திருக்கேனே, நான் திகிலோடு வந்திருக்கிறேனே, நான் வியாதியோடு வந்திருக்கிறேனே. அப்பா நீர் என்னை தொடுங்க ராஜா. தொட்டால் போதும், எல்லாம் சுகமாய் மாறும். அவர் தொட்டால் போதுங்க, வியாதி எல்லாம் குணமாகும். அமேன். பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் பலவீனத்தோடு வந்திருக்கேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் அந்த பலவீனங்களை எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். அமேன். பலத்தால் இடை கட்ட போகிறார். சுகவீனங்களை சுகத்தால் இடை கட்ட போகிறார். அமேன். பாடலாமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், நம் மத்தியிலே வசிக்க விரும்புகிற தேவன். அமேன். செய்பவரே
செலுத்தி இருக்கிற ராஜா. உம்மை துதித்திருக்கிற தகப்பனே, துதி கன மகிமை அனைத்திற்கும் அவர் ஒருவர் தான் பாத்திரர். நம்மளை தொட்டு சுகமாக்குகிற தேவன். கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மளுடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கின தேவனாய் இருக்கிறார். நம்மளுக்காக தன்னுடைய ஜீவனையை விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி விலையாய் நம்மளை மீட்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தை விலையாய் கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். அவருக்காக நம்ம எண்ணத்தை செலுத்த போகிறோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்திருப்பேன், ஆனால் என்னை ஒரு விசை மன்னிங்கன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. அப்பா, என்னை மன்னிங்க, என்னை புதிய சிருஷ்டியாய் உருவாக்குங்க, என்னை புதிய மனிதனாய் மாற்றுங்க, உம்முடைய சாயலை எனக்கு கொடுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவருடைய சமூகம் முன்பாக இருக்கும்போது நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. திகிலுக்கு தூரமாவா என்று அழகா வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார்ல, பயப்படாதுன்னு அழகா வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார்ல, காரியங்களை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, நிச்சயமாய் நிறைவேறும். பொறுத்திருந்ததை பெற்றுக்கொள்ளுவோம். அதை ருசித்து ஆண்டவரிடத்துல சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவார். அப்பா, நாங்க பெருகணும். அப்பா, நீங்க பெருகணும். சாரி ராஜா. அப்பா, நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீரை அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தேவன் துதியிலே மகிமைப்பட்டிருக்கிறார். உண்மையாகவே நம்முடைய மத்தியிலே அவர் உலாவி நம்மோடு கூட அவர் வாசம் செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆகவே இந்த நேரத்திலும் நாம் 112வது சங்கீதத்தை நாம் எழுந்து நின்று நாம் மாறி மாறி வாசிப்போம். இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு சகோதரி மர்லின் சுஜா முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 112. சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமீன். இந்த நாளிலும் ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தை தேடி ஒரு வைராக்கிய வாஞ்சோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு துணை நின்று உங்களை பலப்படுத்தி உங்களை ஆதரித்து காத்தருள்வாராக. ஆமீன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம். சில வசனங்களை நாம் வாசிப்போம். 1வது வசனத்திலிருந்து சேர்ந்து வைராக்கியமாய் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம். இந்த பகுதியை இதற்கு முன்பாக நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு எந்த விதத்திலே பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை தியானத்திலே நாம் பார்ப்போம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், வைராக்கியமாக வாசிப்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. இப்போ இதை நம்ம தியானிக்கும் போது உங்கள் மனசில் கொஞ்சம் உருவகப்படுத்தி பார்க்கணும், இமேஜின் பண்ணி பார்க்கணும். சில காரியங்களை நம்ம மனசில் உருவகப்படுத்தி பார்த்தால்தான் அதனுடைய உண்மையான அந்த தாற்பயம் நமக்கு புரியும். ஸோ இங்கே பார்க்குறோம், ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கில் நிறைய எலும்புகள் இருக்கிறது, மனிதனுடைய எலும்புகள். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தலை தனியாக கிடக்கு, கை தனியாக கிடக்கு, கால் தனியாக கிடக்கு, உடம்பு தனியாக கிடக்கு, எல்லாமே பிச்சு பிச்சு
இருக்குது. எங்கே யாருடைய தலை இருக்குது, அவங்க கை எங்கே இருக்குது, கால் இருக்குன்னு தெரியாத ஒரு நிலைமையில் எல்லா எலும்புக்கூடுகளும் உடைந்து போய் பிஞ்சு போய் அது அங்கே மிகவும் திரளாய் கிடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது, மிகவும் உலர்ந்திருந்தது, காய்ந்து போய் இருந்தது. பச்சை எலும்பு கிடையாது, அது காய்ந்து போய் இருந்தது. அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார் 3வது வசனத்தில். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆவியானவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு. இதுவெல்லாம் உயிர் வருமாப்பா? எல்லாம் பிஞ்சு பிஞ்சு கிடக்குது, உலர்ந்த எலும்புகள், சதை இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 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 இறந்து போனவருடைய உடல் அங்கே கிடந்தால் கூட சொல்லலாம், இவர் எழுந்திருப்பாருன்னா எழுந்திருப்பார், பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். இது உலர்ந்து போனது, சின்ன பின்னமாய் உடைந்து போனது, யாருடைய எலும்பு எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்த ஒரு குழப்பமான ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற எலும்புகளை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு. இவர் கொஞ்சம் புத்திசாலி, ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. நம்ம சிலர் அப்படி தான், நம்ம என்ன தான் நீங்கள் கேட்டு பாருங்கள், கரெக்டான ஆன்சர் வரவே வராது. ஆமாவா இல்லையானாக்கா அப்படியே மழுப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுவும் பேச மாட்டாங்க, அதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா இதை பேசினா தப்பாயிடுமோ, அது பேசினா தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதனால் ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே இவர் சொல்கிறாரு, தேவரீர் அதை அறிவீர்னு. அப்போ 4வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்கிறார். பார்த்து பேசு சொல், பார்த்து பேசு சொல். இது ரொம்ப ரொம்ப நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்து பேச வேண்டும். சிலர் நீங்கள் பார்த்து பேச மாட்டாங்க, கண்ணு பார்த்து பேச மாட்டாங்க, பேசும்போது தலை கீழே குனிச்சுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது பார்ப்பாங்க, அங்கேயும் இங்கேயும் பார்ப்பாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். கூச்ச சுவாபம் உள்ளவர்களாக இருப்பாங்க ஒருவேளை, இல்லைன்னா கண்ணை பார்த்து பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசுகிறது நல்ல ஒரு அனுபவம். அப்போது இவர் சொல்கிறாரு, நீ பார்த்து பேசு சொல் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த எலும்புகளை நோக்கி நீ தீர்க்க தரிசனம் சொல். என்ன தீர்க்க தரிசனம்? நான் உனக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். ஆனால் அந்த ஆவி உள்ள பிரவேசிக்கிறதுக்கு முந்தி என்ன நடக்கணும்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காரணங்கள் நடக்குது. முதலாவது நரம்புகளை சேர்ப்பேன், அதற்கு பிறகு உங்களுக்கு மேல் மாம்சத்தை உண்டாக்குவேன், அதற்கு பிறகு தோலினால் அதை மூடுவேன், அப்புறம் உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இதில் சின்ன ஒரு செய்தி தான், ஆனால் அந்த செய்தி மிகவும் வல்லமையுள்ள ஒரு செய்தி. என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய தேவனை குறித்த, தேவனுடைய வல்லமையை குறித்த ஒரு தெளிவான அறிவை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்கள் சின்ன பின்னமாய் சிதறி போயிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கைகள் தூள் தூளாய் பறந்திருக்கிறது. ஒரே எலும்பாக கிடைஞ்சா கூட பரவாயில்ல, இல்லை, தலை எங்கேயோ இருக்குது, கால் எங்கேயோ இருக்குது, கை எங்கேயோ இருக்குது, விரல் எங்கேயோ இருக்குது, பீஸ் பீஸாக கழண்டு போயிருக்கு நம்முடைய நம்பிக்கைகள். அப்படி இருக்கிறது நடக்குமா, வருமா, கிடைக்குமா என்ற கலக்கம், பயம், திகில் அடிக்கடி நமக்குள் வருகிறது. ஒரு காலத்தில் உருவாய் இருந்தது தான் இது. ஒரு காலத்தில் முழு மனிதனாக இருந்தது தான். ஒரு காலத்தில் உயிரோடு இருந்தது தான். ஒரு காலத்தில் அசைவாடி கொண்டிருந்தது தான். ஒரு காலகட்டத்தில் அது நம்பிக்கையோடு நடந்து கொண்டிருந்த நம்பிக்கை தான். ஆனால் இன்னைக்கு எப்படி கிடக்குதுன்னா, ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறது, சின்ன பின்னமாய் சிதறி போயிருக்கிறது. 10ஓட 11, அத்தோட நீ ஒன்று, அத்தோட நான் ஒன்று, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. எது மேலேயுமே நம்பிக்கை வைக்க முடியலை. அப்போ ஆண்டவர் கேட்குறது என்னன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சிதறி போன ஒரு எலும்பு கூடு இருந்துச்சுன்னா, அந்த எலும்பு கூட பார்த்து ஆண்டவர் என்ன கேட்குறான்னா, இது உயிர் அடையுமா அடையாதா?
இது வருமா வராதா, இது நடக்குமா கிடைக்காதா, ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. தேவரீர் அறிவீர் அப்படின்னா எனக்கு என்னமோ அது ஒரு கொஞ்சம் எஸ்கேப் மாதிரி தான் தெரியுது. நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், ஆண்டவரே உங்களால் முடியும், ஆண்டவரே உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை, தேவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறாரு, நம்முடைய செத்து போன, உலர்ந்து போன, வாடிப்போன, நம்பிக்கையற்று போன அந்த நம்பிக்கைகள் துளிர்க்குமா துளிர்க்காதா, உயிரடையுமா உயிரடையாதா? அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை. தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம்? வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது நான் நரம்புகளை சேர்ப்பேன், அதுக்கு பிறகு மாம்சத்தை உண்டாக்குவேன், அப்புறம் அதை தோலினால் நான் மூடுவேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இழந்து போன, நம்பிக்கையற்று போன காரியங்கள் உயிரோடு எழும்புவதற்கு ஆண்டவருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. என்ன காரணம்னா, அவர் உருவாக்கின தேவனுக்கு மறுபடியும் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். யாரையும் எப்படி மாற்ற முடியும்? ஒரு 90 வயசு கிழவனை கூட ஆண்டவர் ஒரு தொட்டிலில் இருக்க குழந்தையை போல மாற்ற முடியும். வெண்குஷ்டம் நீங்கி சரீரம் குழந்தையை போல மாறின அனுபவங்கள் இருக்கிறது. பார்வையற்றவர்களுக்கு கர்த்தர் பார்வை கொடுத்திருக்கிறாரு. 38 வருஷமாய் கிடந்தவனை ஒரே நிமிஷத்தில் உயிரோடு எழுப்பி அவனுக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அனுப்பினார். குஷ்டரோகம் பிடித்தவர்களை சுகப்படுத்தினார். நிறைய அற்புதங்கள். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எப்படி செஞ்சீங்க ஆண்டவரே? கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களால் முடியுமா? கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? அந்த எலும்பு கூடுகளை வைத்துக்கொண்டு நம்பிக்கையற்று உலர்ந்து போய் ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க, இனி க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ளே வருகிறது. இனி நடக்காதுங்க, இனி கிடைக்காதுங்க. பயம், கலக்கம், திகில் வருது. அப்படிப்பட்ட நேரங்களில் தான் இந்த பகுதியை நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளணும். உலர்ந்து போன எலும்புகள், சிதறி போன எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்டால், ஆமாண்டவரே உம்மால் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் மனசு வச்சா எதையும் புதுப்பிக்க முடியும். நீங்கள் மனசு வச்சா எதையும் மாற்ற முடியும். நீங்கள் மனசு வச்சா எதையும் உயிர்ப்பிக்க முடியும். படிப்படியாக அற்புதங்கள் நடக்குது. தீர்க்க தரிசனம் எதற்கு அவசியம் தெரியுங்களா? இதுக்கு தான் அவசியம் தீர்க்க தரிசனம். நிறைய விஷயங்கள் இருக்குது தீர்க்க தரிசனத்தில். அன்ஃபார்ச்சுனேட்லி புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசனம் என்பது அது அடைய வேண்டிய நிலையை இன்னும் அடையாமல் இருக்கிறது. சில எல்லாம் குறுக்கு வழியில் போயாச்சு. உன் பர்ஸை திறந்து பாரு, உனக்கு காசு இருக்கும். அப்புறம் நீ வீட்டுக்கு போய் பாரு, திறந்து பாரு, பணம் இருக்கும். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்பது ரொம்ப கேடுகட்ட நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அது எவ்வளோ சீரியஸ் ப்ராப்ளம்ன்றது உணராமல் இருக்கிறாங்க. எந்த ஒரு குற்றத்துக்கும் மன்னிப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டோடைய நாமத்தில் தூஷணமாய் தீர்க்கதரிசனம் பேசினா அதுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் இன்றைக்கி நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி கண்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பின்பற்றி ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. அதை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. அருமையான தெய்வஜனமே, எது முக்கியம்? உங்கள் பாக்கெட்டில் பர்ஸில் ரூபா வர்றது முக்கியமா? உங்கள் வீட்டில் போய் பார்த்தா நகை வர்றது முக்கியமா? அல்லது நம்பிக்கை அற்று செத்து போய் கொண்டிருக்கிற, உலர்ந்து போய் கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் புதுப்பிக்கப்படுவது முக்கியமா? அதுக்கு தான் தீர்க்க தரிசனம் வேணும். தீர்க்கதரிசிகள், உண்மையான தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். தீர்க்கதரிசின்ற ரோல் வெரி டிஃபிகல்ட் ரோல், ரொம்ப கஷ்டமான ரோல். அது பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. எரேமியா தீர்க்கதரிசிலாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, மனசு அதை வாசிக்கும் போது நமக்கு கண்ணில் கண்ணீர் வரும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. சொன்னதெல்லாம் செய்யணும். அது வாயில் கூட சில காரியங்கள் சொல்ல முடியாது. ஆண்டவராக சொல்லியிருப்பார் இப்போ அவர்கிட்ட இந்த மாதிரின்னு. அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு தான் அவங்க போனாங்க. அருமையான தெய்வஜனமே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு வருகிறது. சிதறிப்போன நம்முடைய நம்பிக்கைகளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதற்கு, ஒரு புதிய ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கு, ஒரு உயிரை கொடுப்பதற்கு கர்த்தர் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை.
படிப்படியாய் காரியங்களை வேறு வாக்கு பண்ணுவார், அவர் செய்து முடிப்பார். என்ன நடக்குது பாருங்க. எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னபடியே, கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் சொன்னேன் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த உடனே என்ன நடக்குதுன்னா, தலை கழுத்தில் வந்து கரெக்டாக சேர்ந்துக்குது, விரல் கரெக்டாக கையில் வந்து சேர்ந்துக்குது, கை வந்து அந்த பாடிக்குள்ளே சேர்ந்துக்குது. எங்கெல்லாம் செதறி போய் கிடக்குதோ, பிஞ்சு போய் கிடக்குதோ, அதெல்லாம் தனித்தனியாக மனிதர்களாக இருந்தவர்கள் ஒரு காலத்தில் ஒரு முழு மனிதனாக இருந்த அந்த முழு எலும்பு கூட ஒன்றாய் பதராக சேர்த்து கொள்ளுது. எப்போ? தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஒரு அசை உண்டாகிறது. அப்புறம் என்ன நடக்குது? இதோ பார்த்து கொண்டிருக்கையில், வாசிப்போம் 8வது வசனம். இதோ நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேல்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்போ ஒவ்வொன்றும் நடக்கும்போது என்ன நடக்குது தெரியுங்களா? நம்பிக்கை வருகிறது. ஒரு ஸ்டெப்பு நடக்கும்போது என்ன நடக்கும்? அடுத்தது வரும்ன்ற நம்பிக்கை வரும் நமக்குள்ள. அடுத்தது வராதுன்ற நம்பிக்கை குன்றி போகக்கூடாது. அடுத்தது வரும், கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். நரம்பை பார்த்தா சதையை பார்க்க நம்பிக்கை வரும், சதையை பார்த்தா தோலை பார்க்க நம்பிக்கை வரும், தோலை பார்த்தா ஆவி வருகிறது நம்பிக்கை வரும், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆண்டவர்கிட்ட என்ன நம்ம கேட்கணும்? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் செத்து போய் கொண்டிருக்கிற நம்பிக்கைகளில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு நம்பிக்கை கொடுங்க ஆண்டவரே. இது நடக்கும் என்கின்ற அந்த ஒரு வைராக்கியத்துக்குள்ளே நான் வரணும் ஆண்டவரே. நீங்கள் செய்வீங்க அப்படின்ற ஒரு விசுவாசத்துக்குள்ளே நான் வரணும் ஆண்டவரே. இது என் கையை விட்டு போகும்னு நான் நினச்சி கொண்டிருக்கும் போது, இல்லை மகனே மகளே போகாது, இதை நான் உனக்கு செய்து முடிக்க போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வசனம் நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. ஆமீன். இப்போ என்ன ஆயிடுச்சு? நரம்பு வந்துருச்சு, அப்புறம் மாம்சம் வந்துருச்சு, அப்புறம் தோலினால் மூடப்பட்டாயிற்று, ஆனாலும் என்ன இல்லை? உயிர் இல்லை, ஆவி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க 9வது வசனத்தில். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல். கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று சொல். அவர் எனக்கு இப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல். அவர் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று சொல். விசுவாச அறிக்கை செய் என்று சொல்லியிருக்கிறாரு, சொல். சொன்னவுடன் என்ன நடந்ததாம்? 10வது வசனத்தில், எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. காஞ்சி போன எலும்பு இருக்க பள்ளத்தாக்கில் இப்போ ஒரு பெரிய சேனை நிற்கிறது, மகா பெரிய ஒரு சேனை நிற்கிறது. தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் நிற்கிறார்கள். ஏசப்பா இருக்கும்போது எத்தனை பேர் உயிரோட எழுப்பினாரு? மரித்து போனவர்களை எழுப்பினாரு, மரித்து போனவர்களை எழுப்பினாரே. அதை நம்ம நம்புகிறோமா? விசுவாசிக்கிறோமா? அறிக்கை செய்கிறோமா? அவருடைய நாமத்தில் எப்போவோ செத்து போயிருக்க வேண்டியவங்க, குழிக்குள்ளே போயிருக்க வேண்டியவங்க, நம்ம கொஞ்சம் பேர் இங்கே இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோம். நம்ம கர்த்தர் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். கோவிட்டில் போய் படுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. இனி தலை தூக்க முடியுமா, வருமோமா சாவோமான்னு இருந்தது, கர்த்தர் தூக்கி எழுப்பினாரு. எவ்வளவோ சாட்சிகள் நீங்கள் இங்கே இருக்கீங்க. அருமையான தெய்வஜனமே, நாம் தேவனால் உயிர்ப்பிக்கக்கூடிய எதுவுமே இந்த உலகத்தில், உயிர்ப்பிக்கக்கூடாத ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. நாம தான் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? டப்புன்னு சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்மக்கிட்ட அதிகாரம் கொடுத்தான்னு அத்தனை பேத்தையும் ஒரே நாளில் முடித்து, அத்தனை பேத்தையும் எலும்பு சின்ன பின்னமாக்கி கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் போட்டுருவோம். நம்முடைய அவிசுவாசத்தினால் நாமே தீர்மானம் பண்ணிக்கிறோம், இது நடக்காது, இது வராது, இது கிடைக்காது, அடுத்து நான் என்ன பண்ணணும், நான் இது பண்ணணும், அது பண்ணணும். சட்டுன்னு சிலருக்கு கோவம் வரும், பார்த்துருக்கீங்களா? டப்புன்னு உறவு முறிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது இந்த காலத்தில் ரொம்ப அடிக்கடி கேள்விப்படுறோம்.
பிரேக்கப், பிரேக்கப், பிரேக்கப். நீ சொல்லிட்டா பிரேக்கப், நீ அதை சொல்லிட்டா பிரேக்கப். மிகவும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். உறவுகள் முறிந்து போகிறது, சின்ன பின்னமாகிறது, நம்பிக்கைகள் அற்று போகிறது. அதுக்கு பிறகு தனிமை உணர்ச்சி வாட்டும். அதுக்கப்புறம் இழந்து போனதை நினச்சி துக்கிக்க, கண்ணீர் விட்டு கதற, ஐயோ விட்டுட்டேனே, அதோ ஏமாந்துட்டேனே, சார் செஞ்சுருக்கக்கூடாது. ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ரிக்ரெட்ஸ், மன வருத்தங்கள். சே ஒரு நிமிஷத்தில் தொலைச்சிட்டேனே, ஒரு நிமிஷத்தில் இழந்து போயிட்டேனே, கொஞ்சம் அவசரப்பட்டதுனால ஒரு உறவை பிரிந்து போயிட்டேன். பதினோராவது வசனம், இதுதான் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு செய்தி, தேவ செய்தி இன்னைக்கு அதுதான். 11வது வசனம், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்களும் அறுப்புண்டு போகிறோம் என்கின்றார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணவும், உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணவும், என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. 2வது முறை வருகிறது அந்த வார்த்தை. எதுக்கு உயிர்ப்பிக்கிறார் தெரியுமா? எதுக்கு நமக்குள்ள நம்பிக்கை கொடுக்கிறார் தெரியுமா? அவர் கர்த்தர் என்பதை நமக்கு தெரியப்படுத்தும்படிக்கு. அல்லேலூயா. நம்ம எப்படி நடந்துக்கிறோம் தெரியுமா? என் லைஃப்பை நான் தான் இங்கே கவர்ன் பண்ணி நடத்துகிறேன், என் வாழ்க்கையை நான் தான் நடத்துகிறேன், என் வாழ்க்கைக்கு நான் தான் தீர்மானம், என் வாழ்க்கைக்கு நான் தான் தீர்மானம் எடுக்கிறது, என் வாழ்க்கைக்கு நான் தான் கைடன்ஸ் கொடுக்கறது, வழிநடத்தல் கொடுக்கறது, நான் தாங்க எல்லாம் செய்கிறேன், என் வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா, நான் தான் ராணி. அப்போ அவர் எதுக்கு? அவருடைய சித்தம் எதுக்குங்க? அவர் எதுக்கு தகப்பனாக இருக்காரு? எல்லாம் நானே பண்ணுவேன் அப்படின்னா அவர் எதுக்கு இருக்காரு? நானே உட்காந்து கவலைப்படுவேங்க, நானே உட்காந்து கண்ணீர் சிந்துவேங்க, நானே தொடச்சிப்பேங்க, நானே போகிறேன். அப்போ அவர் எதுக்கு? அவர் செய்ததை நம்ம உடைக்க முடியுமா? அவர் கொடுத்த உறவை நம்ம முடிக்க முடியுமா? அவர் கொடுத்த பொறுப்பை துறக்க முடியுமா? அவர் செய்ய பணித்ததை செய்ய முடியாமல் போகலாம், செய்யாமல் போக முடியுமா? யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு தாங்க நமக்கு 3 விதமான வைராக்கியங்கள் வேணும். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் கர்த்தருடைய வைராக்கியத்தை பற்றி நான் பேச போகிறேன். 3 விதமான வைராக்கியங்கள் நமக்கு வேணும். முதலாவது என்ன தெரியுமா? என் தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் எனக்கு வேணும். இந்த சிலைகளை பணிய சொல்கிறேன், பணிய மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டு தெண்டு நட மாட்டேன், அந்த சிலைக்கு முன்பாக விழுந்து வணங்க மாட்டேன். என்னை நீ வெட்டினாலும் சரி, குத்துனாலும் சரி, என்னை கொண்டு போய் நீ நெருப்பில் போட்டாலும் சரி, நான் செய்ய மாட்டேன். என் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம். யாரை பற்றி பேசிட்டு இருக்கேங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அடுத்தது, தேவனுடைய ஆலயத்திற்குள் கொண்டு வந்து, தேவனுடைய ஆலயத்தில் உட்கார வைத்து, தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை கொண்டு வந்து முன்னால வச்சு, திராட்சை ரசத்தை அதில் ஊற்றி, கர்த்தர் இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு, நான் குடிக்க கொடுக்கிறேன், நீங்கள் குடியுங்கள் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை எடுத்து வைத்து, தேவனுடைய ஆலயத்தின் இப்போ நீங்க வந்திருக்கீங்க இங்க, நான் கம்யூனியன் கப்பை எடுத்து கொண்டாந்து வச்சு அதில் கொஞ்சம் விஸ்கியை ஊற்றி, கொஞ்சம் ரம்மை ஊற்றி, கொஞ்சம் ஜின்னை ஊற்றி, கர்த்தர் இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னால் பாதி பேர் நீங்கள் குடிப்பீங்க. ஏன் குடிப்பீங்கன்னா, பாதி பேர் உங்களுக்கு குடிக்கணும்னு அதில் ஆசை இருந்திருக்கும். பரவாயில்லையே, பாஸ்டர் கொடுக்குறாரே, குடிச்சிக்கலாம் ஒரு சான்ஸ்லாம் குடிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நினைப்பீங்க, பாஸ்டருக்கு உள்ள ஆண்டவர் சொல்லியிருப்பார் போல், அதனால் கொடுக்குறாரு, அதை நம்ம தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் குடிப்பீங்க. ஆனால் பாதி பேர் என்ன யோசிப்பீங்க மனசில்,
உண்மையாக ஆண்டவர் சொல்லியிருப்பாரா? கம்யூனியன் கப்பில் ஜின்னையும் விஸ்கியையும் ரம்மையும் ஊற்றி கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாரா அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? அந்த ரேகாவின் புத்திரரை கொண்டு வந்து, யோனத்தானுடைய புத்திரரை கொண்டு வந்து தீர்க்கதரிசி எரேமியா தேவாலயத்தில் உட்கார வைத்து தேவாலயத்தின் பாத்திரங்களை வைத்து அதில் திராட்சரசத்தை ஊற்றி குடிங்கள்னு சொன்னபோது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்கள் திராட்சரசம் குடிப்பதில்லை. போய் அவன் வேலையை பார்த்துட்டு அப்படிதான் சொன்னாங்க. இல்லை அப்படி அப்படிதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் அவன் வேலையை பார்த்துட்டு யாருக்கிட்ட ஏனென்றால் எங்கள் மூதாதையர்கள் யோனத்தானும் சரி ரேகாபும் சரி அவர்களை ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வயலும் கிடையாது, எங்களுக்கு விதைப்பாடும் கிடையாது, திராட்சை தோட்டத்தை நாங்கள் நாட்டவும் மாட்டோம், அதை வளர்க்கவும் மாட்டோம், திராட்சை பழத்தை எடுக்கவும் மாட்டோம், திராட்சை ரசத்தை குடிக்கவும் மாட்டோம் என்று தேவனுக்கு முன்பாக பொருத்தனை பண்ணியிருக்கிறார்கள். நீ தீர்க்கதரிசியாக இருக்கலாம், நீ கோயிலுக்கு கொண்டு வந்திருக்கலாம், நீ வந்து தேவாலயத்து பாத்திரங்களை எடுத்து அதில் ஊற்றி கொடுக்க சொல்லலாம். நான் குடிக்க மாட்டேன்யா. ஏன் தெரியுமா? நாங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கோம், நான் இதை செய்ய மாட்டேன். தேவனை குறித்த வைராக்கியம், தேவனுக்கு கொடுத்த வார்த்தையை குறித்த வைராக்கியம். இப்போ எத்தனை பேர் நீங்கள் கறி சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க 40 நாள். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில். நீங்கள் சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை, சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆண்டவரும் சொல்லலை. நாமளாக வாயை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறோம்? நான் வந்து 40 நாள் சாப்பிட மாட்டேங்க. அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து சிக்கன் குழம்பு வாசனை வருது. வாசனை வந்தோடனே என்ன ஆகுது? நம்ம வைராக்கியம் அது வந்து அது 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 வந்து ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடலாமா? அது பாருங்க, என்ன புத்திசாலித்தனமாக அவங்க அதுக்கு அந்த 40 நாள் கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? அந்த 40 நாளில் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. உடனே நம்ம பசங்க என்ன நினைக்கிறாங்க? ஓஹோ, அந்த 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 ஒழுக்கத்தின் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை இன்க்ளூடட் கிடையாது, அதனால் ஞாயிற்றுக்கிழமை பாய் கடைக்கு போகலாம், தப்பு இல்லை அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க? அதை சாப்பிட்றாங்க. எப்போது? ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றாங்க. இப்போ அதோடு நிற்கும்னு நினைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றது நிற்காது. புதன்கிழமை பார்த்து ஒருத்தன் கல்யாண இன்விடேஷன் கொடுப்பான். அந்த கல்யாணத்துக்கு நம்ம போயிட்டு வரும்போது நம்முடைய வைராக்கியம் சோதிக்கப்படுகிறது. அப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம்? பொருத்தனையை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி சாப்பிட்டு முடிச்சிடறது தான். சோதனையை ஜெயிக்கிறதுக்கு, சோதனை இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சிடணுங்க. 85 வயசு சகோதரி, 85 வயசு சகோதரி 12 மணிக்கு மிட் நைட்டில் நடந்த சம்பவம். மிட் நைட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு லைட்டாக சத்தம் கேட்குது. முழிச்சு பார்த்தா அந்த 85 வயது சகோதரி ஃப்ரிட்ஜு பக்கத்துலேருந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுகர் பேஷண்ட். பிள்ளைங்க அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காங்க, இது கொடுக்கக்கூடாது, இவங்களை வைக்கணும், இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு. அவங்க அங்கே ஐஸ்கிரீம் எடுத்து 12 மணி ராத்திரிக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்கம்மா, என்னம்மா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? சோதனையை இப்படித்தான் நான் ஜெயிப்பேன். நான் சாப்பிட்டா எனக்கு சோதனை கிடையாது, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டா எனக்கு சோதனை கிடையாது, சோதனையை ஜெயிப்பேன். அருமையான தெய்வ ஜன்ம, நம்ம நீங்கள் யோசித்துக்கோங்க, நீங்கள் ஒருவேளை பொருத்தனை பண்ணியிருப்பீங்க சாப்பிடக்கூடாதுன்னு, ஆனால் இன்னும் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஸ்டர் எனக்காக தான் பேசுகிறாரு, இது எப்படியோ தெரிஞ்சு வச்சுருக்காரு போல இவர். என்னன்னா எனக்கு தெரியாது, எனக்கு உண்மையாக தெரியாது. நாம் தாங்க வாயை திறந்து ப்ராமிஸ் பண்ணுறோம். நம்ம தான் காலேபுடைய மகளுக்கு ஒரு 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 வார்த்தையை கொடுக்கல. அவர் என்னன்னு தெரில, ஏன் கொடுக்கலன்னு தெரில. ஆனால் அந்த அம்மா அதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. அதால் அந்த பொருத்தனையை காப்பாற்ற முடியல. நிறைய விஷயங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலே பொருத்தனை செய்து நிறைவேற்றினவர்கள், பொருத்தனையாக நிறைவேற்றினவர்கள். அருமையான தேவஜனமே, இன்றைக்கி கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறார். உலர்ந்த எலும்புகள் உயரடையுமா?
சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் துவண்டு போயிடாதீங்க, சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் துவண்டு போயிடுறாங்க. இன்னும் எவ்வளோ காரியம் இருக்குது வாழ்க்கையில். சீக்கிரமாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிடாதீங்க. எவ்வளோ காரியம் இருக்குது வாழ்க்கையில். நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய அதிகாரியா, உங்கள் ஆண்டவர் வாழ்க்கையினுடைய அதிகாரியா? ஒரு ஜெபமே கிடையாது, ஒரு ஆண்டவர்கிட்ட கன்சல்டேஷனே கிடையாது. ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கன்சல்டேஷனே கிடையாது. நம்மளே நம்ம வாழ்க்கையை குறித்து தீர்மானம் எடுத்து, நம்மளே வாழ்க்கையை குறித்து நடத்தி, நம்மளே எதுக்கு ஆண்டவர்? அவர் எதுக்கு இருக்கார்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதிகாரத்தை கர்த்தர்கிட்ட கொடுங்க, தீர்மானத்தை கர்த்தர்கிட்ட கொடுங்க, இந்த காரியத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணாதீங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தா கர்த்தர் அந்த காரியத்தை நமக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் அந்த காரியத்தை ஒருவேளை வெட்டி போடணுன்னாலும் அவர் அவ்வளோ அழகாக வெட்டி போடுவார். அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. தீர்மானங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். 14வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சொன்னதை செய்கிறவர், வசனத்தை நிறைவேற்றுகிறவர், பொய்யுரையாத தேவன். அவர் ஒரு வார்த்தையை கொடுத்தா சொன்னால் செய்வார். கண்டிப்பாக இது உனக்கு முடிக்கிறேன்னா முடிப்பார். அதனால தான் சங்கீதக்காரர் என்னென்ன சொல்கிறாரு? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்று முழுதும் உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென். அது நமக்கு தான் கடினம், அவருக்கு லேசான காரியம். அவர் மனசு வச்சா எதையும் எவருக்கும் எப்பொழுதும் செய்ய முடியும். அதிகாரத்தை மாத்திரம் நம்ம கையில் எடுக்கக்கூடாது. தேவனுக்கு மிஞ்சி நம்ம வாழ்க்கையை குறித்த அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்து நான் என் வாழ்க்கையை நடத்தி காமிக்கிறேன்னு என்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணுறோமோ அன்றைக்கு பிரச்சனை வரும். நான் நினைக்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னா அதனால பிரச்சனை வரும். கர்த்தர் செய்யாதன்னா செய்யாதீங்க, கர்த்தர் செய்ய என்றால் செய்யுங்க. அவருடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுங்க, அவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் நம்ம ஆங்கில ஆராதனையில் நாங்கள் தியானித்தோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 21:11 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களை பற்றி நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த ஜீவ வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ளுவோம். நமக்குள்ள மரித்து போகிற, செத்து போய் கொண்டிருக்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக நசிப்பிக்கப்படுகிற நம்பிக்கைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். மூளையாக சின்ன பின்னமாக சிதறி கிடக்கிற எலும்புக்கூடு ஒன்றாய் சேரட்டும். நம்புங்க. இப்போ நான் சொல்லும்போதே நம்புங்க, கண்ணு மூடி நம்புங்க. ஆண்டவரே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நரம்புகள் வரும், ஆண்டவரே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். மாம்சம் வரும், தோல் மூடப்படும். அதற்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வரும். அது வரும்போது நான் உயிரடைவேன், எனக்குள்ள நம்பிக்கைகள் உயிரடையும். ஏன்னா நீங்கள் கர்த்தர் என்று நான் அறிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் யாருன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். யார்கிட்ட? அவர்கிட்ட. நான் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன எறும்புலேயும் சின்ன எறும்பு அந்த யானையுடைய கால் வழியாக மேலே ஏறி முதுகு வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த யானுடைய காதுக்கு மேலே உள்ளே போய் உட்காந்துட்டு சொல்லிச்சான், நான் யார் தெரியுமா உனக்குன்னுச்சான். அது யானை காதில் கூட உழுவலை. அது எப்போ ஆட்டுற மாதிரி காதை இப்படி ஆட்டுச்சு. அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த எறும்பு எங்கே போய் விழுந்தோ தெரியல. சில நேரத்தில் அவருக்கே சவால் விடுறோம் நம்ம. நான் யார் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, நான் யார் என்று
நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பவுல் சொல்கிறாரு, அவரை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டேன். அவரை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். டெய்லி தெரிஞ்சுக்கணும் அவர் யார். ஆண்டவரே நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லுங்கள். தமஸ்குவின் பாதையில் சவுல சீஷர்களை துன்புறுத்துறதுக்கு போய்கொண்டிருக்கிறாரு. சவுல் தள்ளினாரு. அது கழுதையா குதிரையான்னு தெரில, மேலே உட்காந்துருந்தார் பாருங்க, தள்ளிட்டார் கீழே. ஆண்டவர் விழுந்த உடனே அவர் சொன்னது முதல்ல என்ன கேள்வி தெரியுமா? ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? அன்னைக்கு ஆரம்பிச்சது ஆண்டவரை அறிகிற அறிவு. அன்னைக்கு ஆரம்பிச்சது. நீங்கள் யார் ஆண்டவரே? டெய்லி சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் யாருன்னு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்கள், இன்னும் அதிகமாக சொல்லுங்கள். அவர் அறிகிற அறிவு வளர்ந்து கொண்டே போகும். அவர் அறிகிற அறிவு வளர்ந்து கொண்டே போகணும். யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் மோசே ஜெபிக்கிறார், நான் இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். அதுக்கு மாத்திரம் டெய்லி டைம் கொடுங்க. மனுஷனை பற்றி அறிஞ்சிக்கிறது எப்படின்னா, கொஞ்சம் நல்லா இருக்க துவக்கத்தில் அறிஞ்சிக்கிறது, அதுக்கப்புறம் போக 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 அந்த மனுஷனை பற்றி தெரிய தெரிய புளிச்சு போகுது. அதனால தான் நிறைய உறவுகள் முறிஞ்சு போகுது. மனுஷனை பற்றி அறிகிற அறிவு அடிக்கரும்புலேருந்து நுனிக்கரும்பு சாப்பிட்ற மாதிரி, கீழே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், போக 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 பிடிக்கும். ஆனால் தேவனை அறிகிற அறிவு நுனிக்கரும்புலேருந்து அடிக்கரும்புக்கு போகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி அறிந்து கொள்ளும்போது, ஆஹா இதுவா, இப்படியா, இவரா, புளிச்சு போகிறதே இல்லைங்க. மனுஷன் சில நேரத்தில் புளிச்சு போய்ட்றான். இப்படி நினச்சேனே, இவன் இப்படி இருக்கானே, இவ்வளோ நான் உயர்வாக மதிச்சேனே, இவ்வளோதானா அப்படின்னு எண்ணம் வந்துடுது. ஆனால் தேவனை பற்றி அறிகிற அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் அவர் புதிதானவர், இனிமையானவர், அருமையானவர். அதனால தான் இவ்வளோ வர்ஷிப் பண்ணுறோம், அவரை இவ்வளோ வர்ஷிப் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்குள்ளே செத்து போய் கொண்டிருக்கிற நம்பிக்கைகள், செதறி போயிருக்கிற நம்பிக்கை, நடக்காது வராது, அது 4 பேர் வந்து கூடவும் சேர்ந்து சொல்லுவான், ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்ட் தான், நடக்காதுன்னா 2 கறிக்கட்டை சேர்ந்தால் அது இன்னும் கேவலமான கறிக்கட்டையாக போகும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்குள்ளே செத்து போய் கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் உயிரடையணும். என் கண்காண நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே எனக்கு முதல் நரம்புகள் வர்றதை காமிங்க, அதுக்கப்புறம் சதை வர்றதை காமிங்க, அதுக்கப்புறம் தோல் வர்றதை காமிங்க, அதுக்கப்புறம் அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வரும்போது ஆவியை வரப்பண்ணுங்க. அது உயிரடைவதை கண்டு நான் அதை பெற்று அனுபவித்து, முதல் காரியம் என்ன தெரியுமா? நீர் கர்த்தர் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீர் கர்த்தர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். மகத்துவமானவர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீர் மகா பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீ அற்புதங்களின் தேவன் என்பதை நான் அறிந்து கொள்ளணும். நீ அதிசயங்களின் தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். என் சின்ன புத்திக்கு எட்டாதவர் என்று நான் அறிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையிலும் உங்கள் திட்டங்கள் நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவன் என்று நான் அறிந்து கொள்ளணும். என்னை நடத்துகிற பாதையில் நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் எனக்கு கொடுக்கிறவர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை குறித்த உம்முடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியில் நான் சாட்சி சொல்லணும், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எனக்காக அவருடைய கரத்தின் கிரியைகளை அவர் நிகழவிடவில்லை, செய்து முடித்தார். அக்காம்ப்ளிஷர், செய்து முடிக்கிறவர். என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த ஜீவ வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த திருப்பந்தியிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு இந்த இடத்திற்கு ஆயத்தமாய் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை மறுபடியும் ஒரு முறையாக நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒருவரும் இதை அபாத்திரமாய் எடுக்காதபடிக்கு மிகுந்த பயபக்தியோடு கூட, கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்போடு கூட நாம் இதை எடுக்க வேண்டும். நாம் அவரை நேசித்தோம் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். அதுவே அவரை நேசிப்பதற்கு அடையாளம். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை புண்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம்.
துணிகரமான பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், பலவீனத்தை நிமித்தமாக நாம் செய்கிற பாவங்கள், பலவீனம் என்ற காரணம் காட்டி நாம் செய்கிற பாவங்கள், நாவினாலே செய்கிற பாவங்கள், சிந்தனையினாலே செய்கிற பாவங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுக்க நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தத்தை நாம் நினைத்து பார்ப்போம். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறபடி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்மை முற்றிலுமாய் இந்த நேரத்திலே பலிபீடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். உமக்கு விருப்பமானதெல்லாம் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தையே நீர் விரும்புகிறீர், அதை நீர் புறக்கணிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த போன வாரத்திலே அல்லது மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்த்து ஏதாவது அவருக்கு பிரியமில்லை என்று சொல்லி நாம் உணர்வோம். ஆனால் அதற்கு மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விடுவோம். அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அது தேவனிடத்திலும் நாம் அறிக்கையிட வேண்டும், மனுஷர்களிடத்திலும் அறிக்கையிட்டு அதை விட்டுவிடத்தக்கதாய் கர்த்தருக்கு தாமே நமக்கு கிருபை செய்ய வேண்டும். பாவ கரைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவன். அவருடைய இரத்தம் மாத்திரமே நமக்கு விடுதலை கொடுக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆகவே மறுபடியும் நம்மை முழு இருதயத்தோடு கூட நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கும்படியாய் நான் கேட்கிறேன். இந்த ஒரு கவியை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருசிட்டம் போல ஆண்டு நடத்திடுவீர். பலிபீடத்தில் என்னை பரனே நிச்சயத்தோடு கூட இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு கொள்வோம். முற்றிலும் நம்மை கர்த்தர் சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே தகப்பனே, உம்முடைய ஆளுகைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக நாம் முதலாவது சகோதரர்கள், ஒருவேளை நீங்கள் குடும்பத்தோடு வந்து எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வரலாம். சகோதரிகளும் வந்து இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாக கேட்கிறோம். ஒருவேளை முன்பாக நீங்கள் வர முடியாவிட்டால் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே வந்து நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அவருடைய திரு சரீரத்தை நாம் நினைத்து கொள்வோம். கண்களுக்கு முன்பாக அதை கொண்டு வருவோம். அது நமக்காக அடிக்கப்பட்டது, வதைக்கப்பட்டது, உழுத நிலம் போலானது, ரத்தம் பீறிட்டு வந்தது. நாம் நினைப்பதெல்லாம் கொஞ்சம் தான், கற்பனை செய்து பார்ப்பதெல்லாம் கொஞ்சம், ஆனால் உண்மையாகவே
அவருடைய காயங்கள் 5 விதமான காயங்களாக இருக்கிறது. ஆழமான காயங்கள், துளைத்து கொண்டு போன காயங்கள், உடலில் எல்லா பகுதிகளும் காயங்கள். ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவக்கரைகளை நீக்கி அதை குணமாக்கும், அதே போல சரீர பலவீனங்களை நீக்கி என்னை குணமாக்கும் என்று சொல்லி முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் இந்த நேரத்தில் இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்வோம். இயேசு தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து அவர் சொன்னதாவது, இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதில் நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் திருவுளம் பற்றினார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய பரிசுத்த திரு இரத்தமாய் இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படிப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த மாம்சமும் ஊற்றி கொடுக்கப்பட்ட அவருடைய திரு இரத்தமுமாய் இருக்கிறது. வாருங்கள், மிகுந்த மனமகிழ்ச்சியோடும் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரீரம் தந்தே
பங்கு கொண்டிருக்கிறோம். அதுபோல மத்திய ஆகாயத்திலே நடைபெறுகிற அந்த விருந்திலும் நாம் பங்கு கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அவருடைய மரணத்திலே நாம் ஈடுபட்டவர்களானால் உயிர்த்தெழுதலிலும் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் தகப்பனே நீர் எனக்கு உதவி செய்தலும் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் இந்த திருப்பந்தியிலே பங்கு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் இழந்து போன நம்பிக்கைகள் உயிர் பெறத்தக்கதாய், இழந்து போன சுகங்கள் மறுபடியுமாய் நமக்கு புதுப்பிக்கப்படத்தக்கதாய், இழந்து போன ரட்சிப்பின் அனுபவம் சந்தோஷம் மறுபடியுமாய் நமக்கு கிடைத்து இரட்டிப்பான சந்தோஷத்தினாலே நாம் நிறைந்து காணப்படத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே உம்முடைய திருப்பந்தியிலே நாங்கள் பங்கு கொண்டு தகப்பனே இதோ உமக்கு சுதந்திரர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி, நாங்கள் உடன் பங்காளர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த உடன்படிக்கையிலே நாங்கள் ஈடுபட்டு தகப்பனே உம்மோடு கூட இணைந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுடைய தேவைகளை நீ சந்தித்து அவர்களை காத்து பலப்படுத்தி வழி நடத்தும். சபையின் தேவைகள் எல்லாவற்றும் நீர் சந்திப்பதற்கு வல்லமுள்ள தேவனாய் நீர் காணப்படுகிறீரப்பா. தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் உடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் பலத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்துடலும். தீபா அவருடைய அம்மாவுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும். பிரதர் எலியா வரக்குமார் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவன். அதே போல் ராபியுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்ல சுகத்தை நீர் கொடுத்து வழி நடத்தும் அப்பா. கமலோட அப்பாவுக்கு நல்ல சுகத்தை நீர் கொடுத்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, இப்படி கிளெமெண்ட் ஜெயக்குமார் அவர்களுக்கும் பரிபூர்ணமான ஒரு சுகத்தை நீர் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா கேட்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, அர்ப்பணாவுடைய ஃப்ரெண்ட் தகப்பனே, அந்த சகோதரி நான்சியுடைய தாயார் தகப்பனே, அவர்கள் இந்த நாளிலும் நேற்று கர்த்தருக்குள் அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தின் பாடுகளுக்கு தகப்பனே அவர்களை நீர் விலக்கி உம்முடைய சமூகத்திலே அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறீரப்பா. அவர்கள் அநேக நாட்கள் கஷ்டப்பட்டது உமக்கு தெரியும். அவர்கள் எங்களுடைய ஆலயத்திற்கும் வந்து சகோதரர் தகப்பனே செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் தகப்பனே. இதோ அந்த ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தை நீர் கைவிடாத நேசராயிருந்து பாதுகாத்துக்கொள்ளும். ஒருவேளை இந்த உலகத்திலே அவர்கள் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்திருந்தாலும், வியாதியாய் அனுபவித்திருந்தாலும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அவர்களுக்கு புதுப்பிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உம்மோடு கூட தகப்பனே அவர்கள் இருப்பதற்காக, அந்த பரதீஸ்லே தகப்பனே ராஜா அவர்கள் இளைப்பாரி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆறுதல் படுத்தும். ஏனென்ற கேள்விகளுக்கெல்லாம் நீர் பதிலாக இருந்து அவர்களை இனி வரும் நாட்களிலே தகப்பனே வழி நடத்தி அந்த ஊழியங்கள் இன்னும் சிறப்பாய் நடக்கத்தக்கதாய் நீர் உதவி செய்தல வேண்டுமாய் தாழ்மையோடு கேட்கிறோம் அப்பா. உடைய கிருபை இருக்கட்டும். செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில் இனி வரும் நேரங்களிலே செய்து முடிக்கப்படத்தக்கதாய் அந்த அடக்க ஆராதனை நல்ல முறையிலே நடக்கத்தக்கதாக உதவி செய்தலும் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவர்கள் உயிர் தெழுவார்கள், அவர்களை நாங்கள் காணப்போகிறோம் என்ற நிச்சயத்தோடு கூட நாங்கள் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்படி தகப்பனே இந்த நேரத்திலே கூட ரகுபதி அம்மாவுக்காக வருகிறோம், பால் வில்லியம்ஸ்க்காக வருகிறோம், மேரி வில்லியம்ஸ்க்காக வருகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பொன்னம்மாக்காக வருகிறோம், அருணாக்காக வருகிறோம், சுஷிலா செல்வி அவர்களுக்காக வருகிறோம், தங்கமணிக்காக வருகிறோம். அநேகர் பலவீனப்பட்டிருக்காங்கப்பா. ஷாலினிஸ்டர் அவங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை நீக்கி இருக்கிறார். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரங்களை செலுத்தி உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். ஜோதி சிஸ்டர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை நீத்தாரும் அப்பா. பலவீனங்களை மாற்றும். அநேகருக்கு பலவீனம் இருக்கப்பா. ஒவ்வொருடைய பெயரை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல முடியாவிட்டாலும் தகப்பனே அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து தனி ஜெபங்களிலே நினைவு கூர்ந்து, குடும்ப ஜெபங்களிலே நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். சண்டே ஸ்கூலை ஆசீர்வதியும் அப்பா. அதே போல் தகப்பனை டெய்லரிங் கிளாஸ் ஆசீர்வதியும் தகப்பனை. எல்லாம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை, நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வேண்டுதல்களை மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் பரமபிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். தகப்பனே, ஒருமனப்படுகிறோம். சூரிய எஸ்தர் பிள்ளைகளை மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து செழிக்கட்டும். இந்த லீவு நாட்களிலே பெற்றோர் பிள்ளைகளோடு இருந்து மனமகிழ்ச்சியாய் ஆண்டவரை கொண்டாட உதவி செய்யுங்க. டேனியலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரான்ஸ் தேசத்திலே மகனை உறுதிப்படுத்தியிருக்கீங்க. நன்றி ராஜா. போதுமானவராயிருங்க. தனிமையிலே தாங்கிக் கொள்ளுங்க. கெசியாவுக்கும் பிள்ளைகளுக்கும் போதுமானவராயிருங்க.
சகோதரர் எலியா வரக்குமார் அவர்களுக்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். பரிபூர்ண சர்வாங்க சுகத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. ஆபத்து நாசமோசங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாமே அதிசயமாய் அற்புதமாய் நடக்கட்டும். தேவாலயத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறோங்க தாவே. இந்த வாரம் முழுவதுமே தெய்வீக கிருபை அவர்களோடு இருக்கும். கர்த்தருடைய வைராக்கியம் அவர்களுக்குள் பற்றி எரியவும் நன்மையானதை பெற்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. தேவ கிருபைக்கு நிறைய கையளிக்கிறோம். தேவைகளை சந்திங்க. எல்லாமே நன்மையை நிறைவும் செழிப்புமாய் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தின் திருநாமத்திலே மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறோம். அதே போல ஆண்டவரே தம்பி பிரதீப்பையும் தங்கை தீபாவையும் பத்திரமா எங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வீக கிருபை விளங்கட்டும். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கட்டும். பூரண கிருபை விளங்கட்டும். நாளைய தினத்திலும் பரீட்சை எழுத போகிற சகோதரி வெஸ்லிக்காவை காயப்பட்ட கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நல்ல உன்னத ஞானம் விளங்கவும் மிகச்சிறப்பாக நேர்த்தியாக இந்த பிள்ளை அந்த பரீட்சையிலே தேர்ச்சி அடையவும் உயர்வுகளை அடையவும் கர்த்தருடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை பாதப்படியில் வைக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். எழுந்து இந்த தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் தூரத்தில் இருக்கிற பெற்றோரோடும் பிள்ளைகளோடும் சகோதரிகளோடும் மிஷனரி குடும்பத்தோடும் உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.